நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா லைக் ஐ ட்ரை டு டேக் யூ வித் வெரி சிம்பிள் கேம் பை டுடே, ரைட்? ஸோ பேசிக்கலா ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் பேரு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி. சரி, இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ரியல் டைம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர் ஆப்ஷன்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் லைக் ஐ கேன் கோ வித் அன் ஆப்ஷன் கால்ட் அஸ் டிக்ஷனரி. கீ அண்ட் வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீ அண்ட் வேல்யூ பேர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் எடுத்துக்கோங்க. நான் லைக் when I was in my காலேஜ் லைஃப், ரைட், என் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 75 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 75 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்டனன்ஸ் காலேஜ் லைஃப் எப்படின்னா ஒரு நாளைக்கு 7 பீரியட் 8 பீரியட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 7-8 பீரியட் அட்டனன்ஸ் இருப்பாங்க. அப்ப 8 பீரியட் 75 பேரையும் உட்காந்து வரிசையா அருண் சாம் பாலா படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பீரியட் 1 ஹவர்ல பாதி நேரம் அட்டனன்ஸ் கேட்டு. ஸோ அப்போ பேர் சொல்லி அட்டனன்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வருவாங்க 1 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. 1 2 3 4 வரிசையா சொல்லுவாங்க. அது என்ன 1 2 3 அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில காலேஜஸ்ல ரோல் நம்பர் இருப்பாங்க, சில இடத்துல ரெஜிஸ்டர் நம்பர் இருப்பாங்க. லைக் தே ஹேவ் டிஃபரெண்ட் நேம்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் பண்ணலாம். ஸோ அது என்ன வேணாலும் இருக்கட்டும். பட் ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக் நம்பர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போறேன். ஒரே கிளாஸ் ரூமுக்குள்ள 2 ராம் இருக்கு. உண்மையிலே நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது நாங்க 2 பேர் ராமசுப்ரமணியம் ஒரே கிளாஸ் இருக்கு, ரைட்? அப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எங்களுக்குள்ள வரும், ரைட்? பட் லைக் அப்போ என்னன்னா the only way that they can do it, of course initial different இருந்தாலும் ராமசுப்ரமணியம் போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அப்போ எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களெல்லாம் எங்களுடைய ரோல் நம்பர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. 44 அப்படின்னா நான் 45 அந்த பையன். ஸோ இப்படி தான் they used to differentiate. அப்போ எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, சரி, அந்த ரோல் நம்பர் அண்ட் அந்த பேர் அதை தான் வந்து கீ அண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோல் நம்பர் நான் சொல்றேன் அதான் கீ, அதோடைய வேல்யூ ராமசுப்ரமணியம். ஸோ ஒரு கிளாஸ் உங்களுக்கு வந்து 44 அப்படின்னா வேற யாரும் எந்திரிக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் எந்திரிப்பேன். என்னோட ரோல் நம்பர் தான் 44. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கீ அண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்ஸ் இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இதெல்லாம் வருது இல்ல. இப்போ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம், www.facebook.com, www.instagram.com, www.google.com. ஆக்சுவலா நம்ம எல்லாமே டொமைன் நேம் டைப் பண்ணிக்கிட்டோம். பட் ஆக்சுவலா வந்து இன்டர்னலா அந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும்னா என்னுடைய சர்வருடைய ஐபி அட்ரஸ் தான் நான் டைப் பண்ணணும். இந்த ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 172, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. அதுல 172.10.20.100 அப்படின்னு ஒரு சாம்பிள் ஐபி அட்ரஸ் இருக்கு. சரி, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்பாவோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க, அம்மாவோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா உண்மையிலே ஜெனினா நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் என் நம்பர் தெரியும், என்னோட வைஃப் நம்பர் தெரியும், என் அம்மாவோட நம்பர் தெரியும், எங்க அப்பாவோட நம்பர் எனக்கு தெரியாது. அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்போ என்ன ஹேபிட் வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போறது ரிசல்ட் ஹிஸ்டரியில போய் இருக்கும், டயல் நம்பர்ஸ்ல அப்படியே டயல் பண்ணி பேசிடும், ரைட்? ஏன்னா நான் என்னோட நம்பர் எங்க நம்பர்ஸ் எல்லாம் பகலமா இப்போ நடுவில் எங்க அப்பா ஃபோன் மாத்தினது. ஃபோன் மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பர் மக்கள் பண்ணுறதுக்கு உண்டான தேவை வரல. ஃபோன் வச்சு அப்படி டைப் பண்ணி இருக்கும், அப்படியே அப்பா கிடையாது. இது எதுக்காக சொல்றேன்னா இந்த ஒரு 10 டிஜிட் ஃபோன் நம்பரை நம்ம மெமரைஸ் பண்றதுக்கு நம்ம கஷ்டப்படும். நீங்க எத்தனை வெப்சைட் இருக்கு, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் என்னால ஐபி அட்ரஸ் மெமரைஸ் பண்ண முடியும். அதனால என்ன பண்றாங்க, ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு டொமைன் நேம் லிங்க் பண்ணி வச்சிருவாங்க. நான் www.facebook.com அப்படின்னு டைப் பண்றேன்னா அந்த www.facebook.com ஒரு ஐபி அட்ரஸோட மேப் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அது இன்டர்னலா அந்த ஐபி அட்ரஸோட கம்யூனிகேட் பண்ணி எனக்கு தேவையான Facebook லாகின் பேஜை எனக்கு வந்து கொடுக்கும். இதுதான் நடக்குது. அப்ப என்னன்னா ஒரு ஐபி அட்ரஸ் அதோட டொமைன் நேம் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது மேப் ஆகும், ரைட்? இப்போ அக்ரோனிம்ஸ் www அப்படின்னா வேர்ல்டு வைட் வெப். ஸோ அப்ப சொல்றேன் அப்ப இந்த www கீ, வேர்ல்டு வைட் வெப் அப்படிங்கிறது வேல்யூ. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க அடிக்கிட்டே போகலாம். இதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி என்ன வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா லைக் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார்மா இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி, அதாவது ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டோகால்ஸ் பத்தி பேசுறது ஐபி அட்ரஸ் சொல்லி சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிக்ஷனரி டி ஈக்குவல் டு இப்போ நம்ம செட் யூஸ் பண்ண மாதிரியே தான் இந்த பிளேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லெட்ஸ் சே 101 கோலன் அப்படின்னு போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட பேர் இடத்துல கொடுக்குறேன். அதாவது ரோல் நம்பர் 101, அந்த ஸ்டூடெண்டோட பேர் வந்து அருண், கமா 102 கோலன் இந்த இடத்துல லெட் மீ கிவ் இட் லைக் பாலா அப்படின்னு கொடுக்குறேன், ரைட்? லெட் மீ சே இட் லைக் கமா 103 கோலன். இப்போ இந்த இடத்துல லெட் மீ ட்ரை டு புட் let's say Tom அப்படின்னு கொடுக்குறேன். கமா let's say 104 கோலன் ஜெரி அப்படின்னு கொடுக்குறேன். let's say 105 கோலன் ராம். ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்படிதான் டிக்ஷனரி. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா 101 அப்படிங்கிற கீ அப்படின்னு சொல்லுவோம். இதை வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், let's say like print t அப்படின்னு சொல்லுவோம். நான் let's try to save this. சேவ் பண்றது குயிக்கா like I'll just get into this. இதுல let me say it like pick one அப்படின்னு சேவ் பண்றேன். And let me try to run this. பாருங்க எனக்கு எல்லா வேல்யூஸும் வரிசையா இருக்கு பிரிண்ட் ஆயிடும். So this is how let me work with dictionaries, right? So இப்போ இதுல நம்ம இன்னொரு விஷயம் இப்போ திருப்பி மறுபடியும் ரன் பண்றேன். நீ பாருங்க like I'll get all the values, right? இப்போ let's say இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம பார்த்தோம். இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் இப்போ எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹோம்வொர்க் நான் தரேன். யூ ட்ரை டு டு இட். இதுல இன்சர்ஷன் ஆர்டர் இது ப்ரிசர்வ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நீங்க தான் இப்போ யாரும் சொல்ல வேண்டாம், யோசிவீங்க. நம்ம சண்டே அதாவது நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் நாளைக்கு நம்ம இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணோம். அடுத்தது let's say like we have to talk about something called as duplicates. இந்த duplicates வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கீஸ்ல எப்பயுமே duplicates வரக்கூடாது. வேல்யூஸ்ல நம்மளால டூப்ளிகேட் வைக்க முடியும். இந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எங்கெல்லாம் ரொம்ப வேரியேஷன் அதை நான் சொல்லிடுறேன். பேலன்ஸ் இருக்கிற ரெகுலர் டேர்ம்ஸ் நான் அடுத்ததை நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நீங்க தான் சொல்லணும். ஐ கிவ் யூ தட் as a homework. Try to identify and tell me on the next class. அதாவது நாளைக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல சொல்லணும். அப்போ இந்த இடத்துல கீஸ் வந்து let's say no to அப்படின்னு போடுறேன். பட் வேல்யூஸ்ல you can have 2 அப்படின்னு போடுறேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க,
ரைட். அடுத்தது ஹெட்ரோஜினியஸ். இதுல இருக்கிறது எல்லாமே ஹெட்ரோஜினியஸ் தான். நம்பர்ஸ் வைக்கிறோம், ஸ்ட்ரிங் வைக்கிறோம், லைக் இட் இஸ் ஆல் பாசிபிள். மியூட்டபிள் இன் நேச்சர் அப்படின்னா எஸ் இட் இஸ் மியூட்டபிள் இன் நேச்சர். நம்மளால வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். இதுல வேல்யூஸ் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு அடுத்த கிளாஸ்ல நீங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல இந்த டிக்ஷனரியில எப்படி நான் ஒரு வேல்யூவை ஆட் பண்றது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இன்கேஸ் உங்களால சொல்ல முடியல அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதாவது இவ்வளவு நாள் நம்ம படிச்சிருக்கோம், இதை வச்சு நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ண போறோம். எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலங்கிறத கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிங்க. அப்படி இன்கேஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல நான் சொல்லி தரேன். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். ஆட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இதுல லெட்ஸ் சே ஃபார் an example இப்போ பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா லெட்ஸ் சே பிரிண்ட் இதுல என்ன சொல்லுவாங்க len of d. இப்போ let me try to save this, let me try to run this. இப்போ நான் 5 செட் ஆஃப் வேல்யூஸ் இதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன், எனக்கு அது பிரிண்ட் ஆகும். இப்போ இங்க பாருங்க, லெட்ஸ் சே ஃபார் k for I in range. உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஃபார் I in range ன்னு சொல்ற வரைக்கும் லெட்ஸ் சே d dot keys of அப்படின்னு போடுவோம். இப்போ இதுல வந்து let me say it like print I. let me try to save this, let me try to run this. இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கீஸ் மட்டும் எடுக்கும். 101, 102, 103, 104, 105 என்னென்ன கீஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கோ அந்த கீஸ் எல்லாத்தையும் எனக்கு இங்க எடுத்து கொடுக்கும். அதுதான் கீஸ் உடைய ஃபங்க்ஷன். இது மட்டும் தான் முடியும் சார். வேல்யூஸ் எல்லாம் எடுக்க முடியாதா அப்படின்னா ஃபார் I in d dot values of அப்படின்னு போட்டு let me say it like print I அப்படின்னு let me try to save this, let me try to run this. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அருண், பாலா, டாம், ஜெரி, ராம் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இது எடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்ஸ் சே print d square bracket of 103. இந்த 103 உடைய பேர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. இப்போ டேரக்டா உங்களால d square bracket லுக்ல அதோட கீஸ் நம்மளால கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க 103ல நமக்கு டாம் அப்படிங்கிற பேர் ஸ்டோர் ஆயிருக்கு. லாஸ்ட்ல பாருங்க டாம் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ இதை எடுத்துக்கலாம். சோ ஃபார்மேட்டிங் என்னால ஏதாவது டிஃபரெண்டா பண்ண முடியுமா அப்படின்னா இங்க பாருங்க ஃபார் லெட்ஸ் சே k, v in d dot items of அப்படின்னு போட்டு இப்போ லெட்ஸ் சே இட் லைக் print ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்றேன். கம்மா ஒரு டபுள் கொட்டேஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இப்படி போடுறேன். தென் கம்மா இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல ஐ கொடுத்துறேன். this should be k keys. இந்த இடத்துல வேல்யூஸ் ஒண்ணும் இல்ல. இந்த கே இப்போ ஐட்டம்ஸ் அப்படின்னா பாருங்க இந்த ஒரு இது ஃபுல்லா ஒரு கீ ஒரு வேல்யூ ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கீ ஒரு வேல்யூ சேர்ந்து ஒரு ஐட்டம். இதுல எத்தனை ஐட்டம் இருக்கு? 5 ஐட்டம் இருக்கு. இப்போ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன முதல் ஐட்டம் வரும். இந்த கேல கீயும் வீல வேல்யூஸ் போய் ஐ ஜேங்கிறது பதிலா கேவிங் எடுத்து வச்சிருக்கேன். கேனா கீஸ் நீங்க புரிஞ்சுப்பீங்க, வீணா வேல்யூஸ் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் பேஜ். இப்போ இதை போயிட்டு ரன் பண்ணி பாருங்க எப்படி வருது. 101, 102. இப்போ நான் ஆரோ மார்க் போட்டுருக்கேன், அதுக்காக கண்டிப்பா எல்லாரும் ஆரோ மார்க் தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க இப்போ வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிம்பிள்ஸ் நீங்க போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போடலாம். இப்போ நான் என்ன சொல்றேன் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுக்கும் நம்மளால பண்ண முடியும். இப்போ இங்க போய் பாருங்க 101 எனக்கு நம்ம ஸ்பேஸ் வர இல்லையா நடுவில் எனக்கு ஏதாவது ஒரு ஃபைட் சிம்பிள் கொடுக்கலாம். சேவ் பண்ணிட்டு செட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு டிசைன் நம்ம பண்ணீங்க பிரிண்ட் பண்ணலாம். சி நல்லா புரிஞ்சுக்கோங்க. டி டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னா கீ ஒரு வேல்யூ ரெண்டும் சேர்ந்து தான் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டி டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது 2 வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அதுல முதல் வேல்யூ கீ, 2 வேல்யூ, ரெண்டாவது ஒன்று வேல்யூ. ரைட். அதனால தான் அந்த முதல் இது கேலையும் வேல்யூஸ் வந்து பீலையும் போய் உட்காரு. அதனால தான் உட்காரு. தினேஷ் நான் சொல்றது புரியுதா? ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது 2 வேல்யூ. எப்படி வந்து கீஸ் சொல்லும்போது வெறும் கீஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சோ, இப்படி வேல்யூஸ் சொல்லும்போது வேல்யூஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிச்சோ, ஐட்டம்ஸ் சொல்லும்போது ஒரு கீ ஒரு வேல்யூ ரிட்டர்ன். முதல் வேல்யூ எப்பவுமே கீ, ரெண்டாவது வேல்யூ ரெண்டாவது இருக்கிறது வேல்யூ. சோ அதனால முதல் இருக்கிறது கேலியும் ரெண்டாவது இருக்கிறது வீலியும் உட்காரு. நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அது பிரிண்ட் ஆகும். குட். சோ இதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ லெட்ஸ் சே பிரிண்ட்ல போயிட்டு லெட் மீ சே இட் லைக் தி ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 104 அப்படின்னு கொடுங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும்? ஜெரிங்கிறது பிரிண்ட் ஆகும். கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் இங்க வச்சு அக்சஸ் பண்றது என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 103ல உங்களுக்கு டாம் வரும். அதே மாதிரி 104க்கு லைக் யூ வில் கெட் இட் லைக் ஜெரி. ரைட். இதுல மறந்துடாதீங்க. இப்போ இன்சர்ஷன் ஆர்டர் ரிசர்வ் பண்ணுமா பண்ணாதாங்கிறத கண்டுபிடிக்கணும். வேல்யூஸை எப்படி ஆட் பண்றதுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும், எப்படி பண்றதுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் உங்களுடைய ஹோம்ஒர்க்ல ஜாயின் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இன்கேஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா நான் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். கே வாட் இஸ் அவுட்புட்டா? அவுட்புட் காமிச்சணுமா? அவுட்புட் காமிக்கலையா? காமிச்சல. இங்க பாருங்க இது கீ கே, இதுதான் கீ, இதுதான் வேல்யூ. ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து பைப் சிம்பிள் கொடுக்கேன், அதனால எனக்கு அது வருது. சரி, அதாவது ஒவ்வொரு இதுக்கும் சின்டாக்ஸ் அப்படி இருக்கு. கீக்கும் வேல்யூஸ்க்கும் நடுவில் கோலன் போடுறது தான் அதே டிஃபால்ட் சின்டாக்ஸ். அதனால தான் வச்சிருக்கோம். ஏன்னா ஈக்குவல்ங்கிறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படிங்கிறது வைக்கலாம். சோ கோலனுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது கீ, கோலனுக்கு ரைட் சைடுல இருக்கிறது வேல்யூ. இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அந்த கேஎன்பி இட்ஸ் ஜஸ்ட் வேரியபிள் நேம். நீங்க என்ன வைக்கலாம். நான் வந்து மீடியா புரியணுங்கிறதுக்காக கேஎன்பி அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். தட்ஸ் இட். மற்றபடி லொகேஷன் நீங்க என்ன வைக்கலாம். ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த டிக்ஷனரி கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அசைன்மெண்ட்ஸை தயவு செஞ்சு ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு சொல்லுங்க. ரைட். குட். சோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஐ ட்ரை டு ஒர்க் ஆன் திஸ் பர்டிகுலர் கேம் நவ். ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? கேம் போலாமா? எஸ் நோ அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. எஸ். ரைட். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்லி தரக்கூடிய இந்த கேம் அப்படிங்கிறது ரைட். லிசன், இந்த கேம் அப்படிங்கிறது நம்மளுடைய கரிக்குலம்லயே கிடையாது. நான் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் நான் இப்போ எடுக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க்கை நான் கொஞ்சம் பிட் ஏர்லியா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் இதை சொல்லி தரேன்.
பட் சில பேருக்கு இது ரொம்ப ஈஸியான கேமா தெரியும், சில பேருக்கு கஷ்டமாகவும் தெரியும். ரைட்? பட் இட்ஸ் ஆல் உங்களுடைய மைண்ட் செட்டப் தான். எடுத்த உடனே இவ்வளவு இந்த மாதிரி கேம் எல்லாம் எல்லாராலையும் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் சோ. ரைட்? நானும் என்னுடைய ஆரம்ப காலத்துல இப்படி எல்லாம் கேம் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இட் இஸ், அதாவது புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி. அதனால ட்ரை டு லிசன். நான் மறுபடியும் சொல்றேன், இட் இஸ் நாட் கோயிங் டு பி a 2D கேம். இது வந்து கன்சோல் பேஸ்ட் கேம் தான். ரைட்? அந்த இதெல்லாம் வந்து யூ வில் பி லேர்னிங் அட் a later point. ரைட்? So now I'll just try to explain the concept of my particular game. இது வந்து எத்தனை பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் ஸ்டில் லைக் I'll tell you. இந்த கேமுக்கு வந்து பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் கவுஸ் அண்ட் புல்ஸ் அப்படின்னு சொல்லி கேம். இந்த கேமோட பேரு கவுஸ் அண்ட் புல்ஸ். நான் சொல்றத லிசன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேளுங்க. அப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. இந்த கேமோட பேரு கவுஸ் அண்ட் புல்ஸ். இந்த கவுஸ் அண்ட் புல்ஸ்ங்கிறது என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லைக் ஐ வுட் சே இட் இஸ் a நம்பர் கெஸிங் கேம். ஸோ அவ்வளவுதான். நான் இதுதான் இவ்வளவு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கறீங்க. இட்ஸ் a நம்பர் கெஸிங் கேம். பட் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் சே 2 டிஜிட் நம்பர் கெஸிங் கேம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? இப்போ இந்த கேம் படி இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஒரு சீக்ரெட் நம்பர் என்னோட சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி வைக்கும். இந்த சீக்ரெட் நம்பர் அப்படிங்கிறது யூசருக்கு என்னன்னு தெரியாது, ஒரு சிஸ்டம் ரேண்டமா இருக்குது. ஸோ இது 2 டிஜிட் நம்பர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கெஸிங் கேம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ லோயஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10, ஹையஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 99. ஸோ அப்போ என் சிஸ்டம் வந்து 10ல இருந்து 99 ஏதோ ஒரு நம்பரை ரேண்டமா எடுத்து அந்த சீக்ரெட் நம்பருங்கிற ஒரு வேரியபிள்ல அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ பிளேயரை அதை கெஸ் பண்ண சொல்றேன், அதை ஒரு வேரியபிள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ரைட்? பிளேயர் கெஸ், நீங்க ஏதோ ஒரு சரி. இப்போ ஜென்யூனா வில் ட்ரை டு ஆன்சர். நான் சும்மா 35 ஒரு வேல்யூ சொல்றேன். இப்போ என்கிட்ட இப்போ யாராவது இந்த கேம் ஈஸியான கேமா கஷ்டமான கேமா, அதாவது ப்ளே பண்றதுக்கு கேட்கல, விளையாடுறதுக்கு கேட்கறேன். இப்போ யாரோ ஒரு நம்பரை இல்லை சிஸ்டமே ஒரு 10ல இருந்து 99 ஏதோ ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி சீக்ரெட் நம்பரை வச்சிருக்கு. அதை என்னால கெஸ் பண்ண முடியுமா, ஈஸியா கெஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். அதோட பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா நான் 0.01% தான் சொல்றேன். அதே மாதிரி தான் ரொம்ப வந்து இட் இஸ் பிட் டிஃபிகல்ட். ரைட்? ஸோ இப்போ லைக் இது கஷ்டம் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரே சான்ஸ்ல இந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்றேன் அப்படின்னா அது கஷ்டம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சான்சஸ் ஒரு 7 சான்ஸ்க்குள்ள அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கரெக்டா கெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்பயும் யாராவது எங்கிட்ட வந்து இந்த கேம் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் சொல்லுவேன் கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 7 அட்டம்ப்ட்ல என்னால எப்படி கரெக்டா அந்த நம்பரை கெஸ் பண்ண முடியும், ஹைலி இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அகைன் ரொம்ப பியூரா லக்னு இருந்தா ஏதாவது ஒரு டைம் வந்து பாசிபிள் இருக்கலாம் ஜெயிக்கிறது, பட் அடிக்கடி ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்றேன், வாட் இஃப் இப்போ நான் சொல்றேன் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சருக்கு லைக் ஐ வில் கிவ் யூ ஹிண்ட். ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஹிண்ட் தரேன். அந்த ஹிண்டை வச்சு 7 அட்டம்ப்ட்ல அந்த நம்பரை கெஸ் பண்ணணும். இதுதான் கேம். அதாவது நீங்க சிஸ்டம் ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம், அதை நம்ம காமிக்கிறது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை கெஸ் பண்ணணும். கண்டிப்பா கெஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கஷ்டம் தான். ஸோ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஏதோ ஒரு ஆன்சர் ஒரு நம்பர் கெஸ் பண்ணிட்டோம், அது தப்பா இருந்தா ஒரு ஹிண்ட் தரும். அந்த ஹிண்ட் வச்சு அடுத்த கெஸ் பண்ணணும். திருப்பி அது ஒரு ஹிண்ட் தரும்போது இப்படி போகுது. நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன்னா ஐம் கன்சிடர்ட் as a winner. அப்படி இல்லைனா யூ லாஸ்ட் தி கேம். ஸோ இதுக்கு எனக்கு மொத்தம் எத்தனை சான்ஸ்னா 7 சான்ஸ். இதுதான் கேம். ரைட்? இப்போ என்ன சார் ஏதோ ஹிண்ட்னு சொன்னீங்க, அந்த ஹிண்ட் நீங்க கெஸ் பண்ணது ரொம்ப ஹையா இருக்கு, நீங்க கெஸ் பண்ணது ரொம்ப லோவா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஹிண்ட் தரீங்களா அப்படின்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிஃபரெண்ட் கேஸ் ஸ்டடிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்படி இருந்தா எப்படி, இப்படி இருந்தா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ கரெக்டா நீங்க சீக்ரெட் நம்பர்ங்கிறத நான் ஒரு டைப் பண்றது சோம்பேறி நான் என்ன பண்றேன், எஸ்என் அப்படின்னு வைக்கிறேன். எஸ்என் என்ன, சீக்ரெட் நம்பர். ஸோ இப்போ என்னுடைய சிஸ்டம் வந்து ஒரு சீக்ரெட் நம்பரை ஜென்ரேட் பண்ணி அது 58. அதே இது பிளேயர் கெஸ் யூசர் கிட்ட இருந்து கொடுப்பாங்க. அந்த பிளேயர் கெஸ் என்ன பண்றேன், பிஜி அப்படின்னு சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த பிஜி அப்படிங்கிறது இப்போ யூசர் என்டர் பண்ணலாம். சோ இப்போ என் யூசர் வந்து என்ன என்டர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே லைக் 52 அப்படின்னு கெஸ் பண்றாங்க. இது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டா 100% தப்பு. ஏன்னா சிஸ்டம் ஜெனரேட் பண்ண 58, நான் கொடுத்தது 52 which is not the same. அப்ப ஆன்சர் தப்பு. ஆன்சர் தப்பு என்ன பண்ணணும், அது எனக்கு ஒரு ஹிண்ட் தரணும். அது எப்படி சார் ஹிண்ட் தரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி தான் தரும். புல்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் கவுஸ் என்னாச்சு, ஐம் சாரி இதெல்லாம் மொத்தமா போயிடுச்சு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சீக்ரெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 58. பிளேயர் கெஸ் அப்படிங்கிறது வந்து 52. லெட்ஸ் சே இதுக்கு ஒரு ஹிண்ட் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா லெட்ஸ் சே லைக் புல்ஸ் ஈக்குவல் டு 1 கவுஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரப்போகுது. இது என்ன சார், இது புல்ஸ் ஈக்குவல் டு 1 கவுஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா சரி இப்போ இந்த நம்பர்ல 2 டிஜிட், 5 அப்படிங்கிறது ஒரு டிஜிட், 2ங்கிறது ஒரு டிஜிட். இது 2 நம்பர்னு வச்சுக்கோங்க. இது டிஜிட்னு சொல்றதுக்கு நான் நம்பர்னு சொல்றேன். 2 நம்பர், 5 அப்படிங்கிறது ஒரு நம்பர், 2ங்கிறது ஒரு நம்பர். இப்போ இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் வந்து கரெக்ட். நான் கெஸ் பண்ண இந்த 2 நம்பர், அதாவது பிளேயர் கெஸ் சீக்ரெட் நம்பர் மறந்துருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு சீக்ரெட் நம்பர் என்னன்னு தெரியாது. இப்போ 52 நான் டைப் பண்றேன். இந்த 52ல ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து நான் கெஸ் பண்ணது கரெக்ட். அது 5ஆவும் இருக்கலாம், அது 2ஆவும் இருக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 5ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர். இங்க போய் பாருங்க 5ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், இங்கேயும் 5ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், இங்கேயும் 5ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர். நான் கெஸ் பண்ணது கரெக்டாவும் இருக்கு, கரெக்டான பொசிஷன்லயும் இருக்கு அப்படின்னா புல்ஸ் ஈக்குவல் டு 1. அப்ப நான் கெஸ் பண்ண ஏதோ ஒரு நம்பர் கரெக்ட், இங்கேயும் ஃபர்ஸ்ட் டிஜிட், இங்கேயும் ஃபர்ஸ்ட் டிஜிட், இல்லனா இங்கேயும் செகண்ட் டிஜிட், அங்கேயும் செகண்ட் டிஜிட் அப்படிங்கிற பாசிபிலிட்டில இருந்தால் புல்ஸ் ஈக்குவல் டு 1. சரி, அடுத்தது இன்னொரு சினாரியோ பார்ப்போம். சீக்ரெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 58. ஆனா என் பிளேயர் கெஸ் பண்ண வேல்யூ வந்து லெட் மீ சே இட் லைக் 75 அப்படின்னா இப்போ எப்படி வரும் அப்படின்னா புல்ஸ் ஈக்குவல் டு 0 கவுஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன, 2 நம்பர் இந்த 75ல ஏதோ ஒரு நம்பர் கரெக்ட் பட் தப்பான பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க இங்க 5 வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கு, ஆனா இங்க பாருங்க 5 செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால கவுஸ்னா
கரெக்ட் ஆனா தப்பா இருக்கு, தப்பான பொசிஷன்ல இருக்கு. பூல்ஸ்னா கரெக்ட், அது கரெக்டான பொசிஷன்ல இருக்குன்னா. இப்போ இன்னொரு சினாரியோ சொல்றேன். சீக்ரெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 58. இப்போ பிளேயர் கெஸ் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே 94. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? பூல்ஸ் ஈக்குவல் டு 0, கவுஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன? 94 ரெண்டு டிஜிட்டுமே அந்த சீக்ரெட் நம்பர்ல இல்ல. அப்ப வேற ஏதாவது கெஸ் பண்ண அப்படின்னு சொல்றேன். இந்த கேம் புரியுதா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட், சூப்பர், குட் குட் ஜாப். இப்போ இதை டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். டெவலப்மெண்ட்ல பார்க்கலாம். ரைட், சி இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் ஒன் பை ஒன் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க கேம்ஸுக்கு. நான் சும்மா ஏதோ ஒரு பேர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்கிறத கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ரைட், சி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சார் ஏதோ இந்த சிஸ்டமா நம்பர் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி வைக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னா இதுல ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்க போறோம். எப்படி ஒரு நம்பர் ரேண்டமா ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி எப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேண்டம் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன்டு மாடியூல். இந்த மாடியூல்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மெத்தடும் நமக்கு விதவிதமா ரேண்டம் நம்பர்ஸ் இதெல்லாம் ஜென்ரேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு நீங்க எழுதுறோம். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா சீக்ரெட் நம்பர், சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு கேட்கிறேன். சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நம்பர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேண்டம் அப்படிங்கிற இந்த மாடியூல்ல ரேண்ட் இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது நீங்க பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம், மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். ரைட், நீங்க ஆக்சுவலா ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஜாவால அதை பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இங்க அது வந்து மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அண்ட் சோ இதை வந்து மாடியூல் சொல்றது என்ன கேட்டா நல்லது. ரைட், ரேண்டம் டாட் ரேண்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் சொல்லணும். எந்த ரேஞ்ச்ல இருந்து எந்த ரேஞ்சுக்குள்ள நம்பரை ஜென்ரேட் பண்ணணும். இப்போ 1ல இருந்து 10 அப்படின்னு சொல்லணும். இப்போ கீழே வந்து லெட் மீ சே இட் லைக் பிரிண்ட். இந்த இடத்துல லெட் மீ சே இட் லைக் சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதை சேவ் பண்றேன். லைக் இதை வந்து லெட் மீ சேவ் இட் லைக் ஹவுஸ் bulls அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்றேன். நான் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ ரன் பண்ணி பாருங்க 9 அப்படின்னு வருது. இப்போ இதை க்ளோஸ் பண்றேன். ஐ ட்ரை டு ரன் திஸ் அகைன். இங்க பாருங்க 3 வருது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணாம ரன் பண்றேன். சோ தட் யூ கேன் see it. இங்க பாருங்க 4. லெட் மீ ட்ரை டு ரன் அட் 5. இங்க பாருங்க அது நம்பர்ஸ் ரேண்டமா எடுத்து எனக்கு கொடுத்துட்டே வருது. இது ஏன் சார் எல்லாமே 3 4 5 ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ரேஞ்ச் சொல்லிருக்கேன் 1ல இருந்து 10. சோ 1ல இருந்து 10 குள்ள இருக்கக்கூடிய நம்பர் அது எனக்கு ரேண்டமா ஜெனரேட் பண்ணிட்டே வரும். பட் ஆக்சுவலா இந்த கேம்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a 2 digit number guessing game. அப்போ என்னோட லோயஸ்ட் 2 digit நம்பர் என்ன சொன்னேன் 10, கமா ஹையஸ்ட் 2 digit நம்பர் என்ன சொன்னேன் 99. இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை சேவ் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ஜெனரேட் பண்ற நம்பர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா 2 digit நம்பர் தான் இருக்கும். இங்க பாருங்க 46 67 ரன் பண்ணுங்க டிஃபரெண்டா சூப்பர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டோம். பட் ஆக்சுவலா இந்த கேம் படி என்ன எனக்கு இந்த சீக்ரெட் நம்பர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு அதை எப்படி பிரிண்ட் பண்ணி ரேண்டமா நம்பரை ஜென்ரேட் பண்ணுதுங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக நான் காமிச்சேன். ஆஸ் பர் திஸ் கேம் எனக்கு இதை காமிக்க கூடாது, அதனால எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் லெட் மீ ட்ரை டு ஹேவ் a print statement. கண்டிப்பா ஜென்ரேட் பண்ணலாம். சரி, இப்போ தயவு செஞ்சு இதை எங்க யூஸ் பண்ணலாம் அங்க எங்க யூஸ் பண்ணலாங்கிறது இப்போ தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நான் சொல்லி தர கான்செப்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது இந்த கேமை விட்டு நீங்க டிவியை வெளியில போயிட்டீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. கண்டிப்பா சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஓடிபி ஜென்ரேட் பண்றது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது தான். பட் ட்ரை டு லிசன் திஸ். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வெல்கம் டு bulls and cows. நீங்க சொன்ன மாதிரி ஒரு bulls and cows game அப்படின்னு ஒரு மெசேஜ். அடுத்து லெட் மீ சே இட் லைக் இட் இஸ் 2 digit நம்பர் கெஸிங் கேம் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒரு யூசருக்கு நம்ம கொடுக்குறோம். இட் இஸ் a 2 digit நம்பர் கெஸிங் கேம். இப்போ இந்த நம்பர் ஜென்ரேட் ஆகுது, இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. பட் இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேண்ட் இன்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரேண்டம் இன்டீஜர் அப்படிங்கிறது தான் ரேண்ட் இன்ட் ஷார்ட்ல இருக்கு. அப்போ இந்த நம்பர்ல இருந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ரேண்டம் இன்டீஜரை பிக் பண்ணி இங்க கொடு அப்படின்னு சொல்லிருக்கோம். பட் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ லெட்ஸ் சே 54 அப்படின்னு சொல்லுனா 5 தனியா 4 தனியா இன்டீஜர்ல பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியும். பட் அதோட ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா. அதை சிம்பிளா எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை சிம்பிளா இங்க ஜென்ரேட் ஆகிற ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 5ங்கிறது 0th இண்டெக்ஸுக்கும் 4 அப்படிங்கிறது செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கும் வரும். இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நம்மளால ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். இண்டெக்ஸிங் கான்செப்ட் படிச்சிருக்கோமா, ஸ்ட்ரிங்ல படிச்சிருக்கோம், லிஸ்ட்ல படிச்சிருக்கோம், டியூபிள்ல படிச்சிருக்கோம், தென் நம்ம செட்லயும் படிச்சிருக்கோம். இப்போ அதை தான் இங்க எடுக்க போறேன். ரைட், சூப்பர். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா சான்சஸ் ஈக்குவல் டு மொத்தம் 7 சான்சஸ் அப்படின்னு சொல்றேன். அதனால லெட் மீ சே இட் லைக் சான்சஸ் ஈக்குவல் டு 7. இப்போ இந்த இடத்துல வந்து லெட் மீ ட்ரை டு ஹேவ் a லூப், ஒரு பை லூப் இருக்கும். ஏன் அப்படின்னா லெட் சி அகைன் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சார் இப்போ நீங்க யூஸ் பண்ற இந்த கான்செப்ட் பதிலா அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், இந்த கான்செப்ட் பதிலா அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் சொல்றீங்க. எனக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு இந்த கேம் நான் யார மனசுல வச்சு செய்யறேன் அப்படின்னா கோடிங்னா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படியாவது ரொம்ப சிம்பிளா ஒரு கேம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறவங்க மனசுல வச்சு நான் செய்யறேன். கொஞ்சம் ஏற்கனவே கோடிங் தெரியும் அப்படிங்கிறவங்க நான் கன்சிடர் பண்ணல. அதனால ரொம்ப சிம்பிளா நான் சொல்லித்தரேன். காம்ப்ளிகேட்டடான கோடிங்ஸ் நான் எதுவுமே எழுதல. ரைட், இது ரொம்ப எஃபிஷியன்டான கோடான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா ஒரு பிகினர் லெவலில் ஈஸியா புரிஞ்சுட்டு செய்ய முடியுங்கிற கான்செப்ட் மட்டும் மனசுல வச்சுட்டு நான் சொல்லித்தரேன். வை இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சான்சஸ் நம்ம கொடுத்த அந்த சான்சஸ் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கா அப்படிங்கிறத கிரேட்டர் தேன் 1 இருந்தா ரைட் ட்ரை டு கெட் இன்டு திஸ் பர்టిక్యులர் லூப். ரைட், சோ உங்களுக்கு இத ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்புட் நம்ம வாங்கணும். சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லெட் மீ சே லைக் பிளேயர் அண்டர்ஸ்கோர் கெஸ் ஈக்குவல் டு நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைரக்டா இன்புட் உள்ள போயிட்டு இந்த இடத்துல லெட்ஸ் சே என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு சொல்றேன். மேலலாம் கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதனால என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன்.
right? அப்ப என்ன யூசர் வந்து என்டர் பண்ணுவாங்க and that is going to be stored inside my variable called as player guess. இப்போ சீக்ரெட் நம்பர் இங்க இருக்கு, பிளேயர் கெஸ் பண்ணது இங்க. இப்போ என்ன பண்ணுறேன், if secret underscore number is equal to player underscore guess, இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். சேமா இருந்தா என்ன சொல்லணும், இதுல போயிட்டு let's say it like congrats அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு you won the game அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் அப்படின்னு. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த கேம்ல மொத்தம் 7 சான்ஸ், நான் முதல் சான்ஸ்லயே பை மிஸ்டேக், அதாவது ஒரு லாக் பை லாக் நான் வந்து கரெக்டா நம்பர் கெஸ் பண்ணிட்டேன். அப்ப கன்கிராட்ஸ் யூ வன் தி கேம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு கேட்டா சினிமா இருக்கும். சோ அப்ப என்ன அப்படின்னா, ஜெயிச்சாச்சு அப்படின்னா இந்த லூப் விட்டு வெளியில வா, இந்த லூப் விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்றது தான் பிரேக். பிரேக் அப்படின்னா என்ன, அது இப்ப கரெக்டா ஏதாவது ஒரு லூப்ல இருக்கு அப்படின்னா அப்படியே அந்த லூப் விட்டு வெளியில வந்துடும். அடுத்து இன்னொரு தடவை போயிட்டு என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு கேட்காது. சோ இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து என்ன பண்ண போறேன், எல்ஸ் அப்படின்னு ஒரு பிளாக். ஒருவேளை இந்த சீக்ரெட் நம்பரும் பிளேயர் கெஸ்ஸும் சேமா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதுக்கு 0 அப்படின்னு ஒரு வேல்யூ. அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, புல்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கிறேன், அதுக்கும் வேல்யூ 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கம்பேரிசன் பண்ணுறேன். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரும் அங்க இருக்கிற, அப்போ சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 0 அப்படின்னு என்ன அர்த்தம், சீக்ரெட் நம்பர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு பிளேயர் அண்டர்ஸ்கோர் கெஸ்ல இருக்கக்கூடிய 0. அப்போ சீக்ரெட் நம்பர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் பிளேயர் கெஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் ரெண்டும் சேமா இருந்தா, ரைட்? சோ இதுதான் அதோட அர்த்தம். பட் என்ன பண்ணணும், ஒரு இஃப் கண்டிஷன்ல இருக்கு. அப்போ இஃப் என்னோட சீக்ரெட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் பிளேயர் கெஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் ஒன்னா இருந்தா என்ன சொல்லணும், புல்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு என்ன அர்த்தம், புல்ஸோட கவுண்ட 1ஆல இன்கிரிமெண்ட் பண்ணு. புல்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதோட 1 ஆட் பண்ணிக்கோ. ஏற்கனவே புல்ஸ்ல என்ன இருக்கு, 0 பிளஸ் 1 அப்போ 1 அப்படின்னு வரும். அடுத்து என்ன பண்றேன், அடுத்து இஃப் கண்டிஷன், இஃப் சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 1, அதாவது சீக்ரெட் நம்பர்ல இருக்கக்கூடிய செகண்ட் டிஜிட்டும் பிளேயர் அண்டர்ஸ்கோர் கெஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் டிஜிட்டும் ஒன்னா இருக்கா அப்படின்னு செக் பண்றது. இங்க செகண்ட் டிஜிட்டும் அங்க செகண்ட் டிஜிட்டும் ஒன்னா இருந்தா என்ன, அகைன் புல்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1. அதே கான்செப்ட் தான், ரைட்? தினேஷ், நான் மறுபடியும் சொல்றேன், இதைத்தான் நான் நிறைய சொல்லி ஆரம்பிச்சேன். இதை எழுதுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ்ல எழுதலாம், எல்ஸ் போட்டு எழுதலாம். நான் மறுபடியும் என்ன சொன்னேன்னா, எல்லாருக்கும் எது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மனசுல வச்சு மட்டும் நான் இதை எழுதுறேன், ரைட்? அதனால ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரைட்? நீங்க ட்ரை பண்ணும்போது வேற ஏதாவது கான்செப்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க, ரைட்? இது வந்து எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ்ல சொல்லிடுறேன். இஃப் சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நம்பர் இதுல இருக்கக்கூடிய லெட்ஸ் சே 0, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரும் ஈக்குவல் டு பிளேயர் அண்டர்ஸ்கோர் கெஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் நம்பரும் ஒன்னா இருந்தா என்ன சொல்லணும், கவுஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நம்பர் இங்க இருக்கக்கூடிய செகண்ட் டிஜிட்டும் ஏன் பிளேயர் அண்டர்ஸ்கோர் கெஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் சேமா இருந்தா கவுஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்றேன். சோ இருக்கிறது 4 பாசிபிலிட்டிஸ்க்கும் நம்ம எழுதிட்டோம். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 2 டிஜிட் நம்பர். இப்போ ரெண்டு சைடு 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி. 2 ஸ்கொயர் என்ன, 4. அப்ப 4 பாசிபிலிட்டிஸ். அந்த 4 பாசிபிலிட்டிஸ்க்கு 4 கண்டிஷன் எழுதிருக்கோமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம எழுதிருக்கோம், ரைட்? இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துருச்சு அப்படினால என்ன அர்த்தம், பிளேயர் கெஸ் பண்ணது தப்பு அப்படின்னா அப்ப உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புல்ஸோட கவுண்ட் வந்து புல்ஸ் கமா அப்படின்னு போட்டு இந்த இடத்துல புல்ஸோட வேரியபிள் வேல்யூவை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். அடுத்து உடனே என்ன பண்ணணும், கவுஸோட வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணணும். அதனால கவுஸ் கோலன் அப்படின்னு போட்டுட்டு கமா லெட் மீ சே இட் லைக் கவுஸ். சோ முடிஞ்சது. புல்ஸோட கவுண்ட் 2 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம, அதாவது சீக்ரெட் நம்பர்ல எத்தனை டிஜிட் இருக்கு, 2, ரைட்? அதே மாதிரி பிளேயர் கெஸ்ல எத்தனை டிஜிட் இருக்கு, 2. அப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட், இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட், இதுல செகண்ட் டிஜிட், இதுல செகண்ட் டிஜிட், இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட், அதுல செகண்ட் டிஜிட், இந்த மாதிரி வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா அது எப்படி கண்டுபிடினா, இந்த நம்பர் அந்த ஒரே ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டீங்கன்னா 4 பாசிபிலிட்டிஸ் வரும். இது அந்த மேக்ல நீங்க பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்துருப்பீங்க. அதோட பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ என்ன பண்றோம்னா, புல்ஸோட கவுண்டையும் பிரிண்ட் பண்றோம், கவுஸோட வேல்யூ பிரிண்ட் பண்றோம். பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சான்சஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா ஒவ்வொரு தப்பான ஆன்சர்ஸ்க்கும் சான்சஸ் நம்ம ஒவ்வொன்றா கம்மி பண்ணிட்டே வரும். இப்போ லாஸ்ட் என்ன பண்ணணும், இஃப் சான்சஸ் இஸ் லெஸ் தேன் 1, ஒருவேளை சான்ஸ் வந்து லெஸ் தேன் 1 இருந்தா அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிரிண்ட்ல போயிட்டு you lost the game அப்படின்னு சொல்றேன். அடுத்த லைன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரிண்ட்ல போயிட்டு இதுல the secret number is அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் நம்பரை will try to print it. அப்படின்னா தானே என்ன நம்பரை கெஸ் பண்ண மிஸ் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். லாஸ்டா will try to put a break. So முடிஞ்சது. ஆல்ரைட், இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத will try to check it. இப்போ ரன் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வெல்கம் டு புல்ஸ் அண்ட் கவுஸ் கேம். இட் இஸ் a 2 digit number guessing game. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் லிசன். யாராவது ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ், வேற யாரும் எனக்கு மெசேஜ் டைப் பண்ண கூடாது. யார் இந்த கேம் விளையாடுறீங்க, anyone can play this. I'll give you chance. Okay, first எனக்கு பதில் சொன்ன தினேஷ் பிரபு. வெயிட், ஒரே ஒரு நிமிஷம் போதும். லிசன், தினேஷ் பிரபு உங்களுக்கு மட்டும் ஆப்ஷன். தயவு செஞ்சு வேற யாரும் டைப் பண்ணாதீங்க. கண்டிப்பா I'll try to give chances. வெயிட், தினேஷ் பிரபு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் கெஸ் பண்ணுங்க. தினேஷ் பிரபு டக்குனு டைப் பண்ணுங்க, நான் அடுத்த உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியும். டைப் யுவர் கெஸ். ஓகே, 75 சொல்லிருக்காங்க. We'll type it. So bulls equal to 0, cows equal to 1. செகண்ட் நம்பர் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. இல்ல தினேஷ் ஒரே ஒரு நிமிஷம். தினேஷ் பிரபு சொல்லட்டும். We'll see it. Wait, it is 54. Oh my god, bulls equal to 0, cows equal to 0. Dinesh Prabhu, next guess. 73. Good choice.
சூப்பர். திருப்பியும் ஹவுஸ் ஈக்குவல் டு 1. இல்ல சேஞ்ச் ஆகாது 77 வர வாய்ப்பு இல்லையே. bulls equal to 1, house equal to ஒரே ஒரு நிமிஷம், நான் லாஜிக்ல ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன், நீங்க ஏதாவது கெஸ் பண்ணீங்களா? ரைட், என்னன்னு செக் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் தினேஷ் பிரபு, உங்க அடுத்த நம்பர் கெஸ் என்ன சொல்லுங்க? 67 bulls equal to 1. தினேஷ் பிரபு, உங்களுடைய அடுத்தது 57. நோ. அடுத்து நெக்ஸ்ட், ஐ ஹோப் இட் ஷுட் பி ஓகே. சாரி, ஆர்தன் வருது. ஆர்கே ப்ரோக்ராம் விட்டு வெளியில வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இஃப் சான்சஸ் இது வந்து லெஸ் தேன் 1. ஒரே நிமிஷம், இங்க வந்து எனக்கு 7 இஃப் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கிரேட்டர் தேன் 1 போடுறது ஆக்சுவலா இதுல இட் இஸ் நாட் கமிங். இந்த இடத்துல வில் டு ஒன் திங், கிரேட்டர் தேன் 0 போடுவோம். ஒரே ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் ட்ரை டு செக் இட் 1 minute. இது கிரேட்டர் தேன் 0 போடலாம். லெட்ஸ் சே 11, 22, 33, 44, 55, 66, 77. ரைட், இப்போ 7 டைம்ஸ் போட்டாது. லைக் லாஸ்ட் டைம் அந்த இடத்துல அந்த ஒரு நம்பர் மாத்தி போட்டுருக்கேன். இங்க போய் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஈக்குவல் போட்டுருந்தா எனக்கு என்னன்னா யூ லாஸ்ட் கேம் தான் சொல்லிருக்கோம். எனக்கு இது எதுவுமே சொல்லாம வெளியே வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல தப்பு கிடையாது. அதனால தான் நான் இங்க போய் சேஞ்சஸ் பண்ணேன். நீங்க பிராக்டிகலா யோசிச்சீங்கன்னா சரி நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும், லாஸ்ட் கேம் சொல்லல. அதனால என்னோட இந்த கண்டிஷன் தான் தப்பு நான் முடிவு பண்ணேன். அதனால இங்க நான் மாத்தி. ரைட், எனியோ சாரி, தினேஷ் பிரபு உடைய இதை வந்து என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுச்சு. தினேஷ் கமான், தினேஷ் பிரபு ஸ்டார்ட் வித் நியூ கேம். என்ன தடவை சொல்லுங்க, மேக் இட் ஃபாஸ்ட். 54 சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் தினேஷ் பிரபு 36. நெக்ஸ்ட் 21 bulls equal to 1. சூப்பர், ஏதோ ஒரு நம்பர் கரெக்ட் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் let's say 20. Good attempt. Super. So ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. The number is going to start with 2. Next guess, make it fast. 27. Congrats. Super. You won the game. So எத்தனாவது attempt கண்டுபிடிச்சிருக்கீங்க? அஞ்சாவது attempt like you have taken. Good. One more. அடுத்தது சதீஷ். I'll give you a chance. Come on. சதீஷ் விளையாடுங்க. Super. Good. சதீஷ் இருக்கீங்களா? What is your first guess, சதீஷ்? 55. ஏன் guess பேஸ் பண்றீங்க சதீஷ்? 55 னா ஒரே இதுல ரெண்டு நம்பர் கெஸ் பண்ண வேண்டியது ஒரு நம்பர் தான் கெஸ் பண்றீங்க. Don't waste your attempts by giving like 55. ரெண்டு ஒரே தான் இருந்தது, bulls equal to ரெண்டு பாசிபிலிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, 58. குட். அடுத்த அட்டெம்ப்ட் சதீஷ். 20 bulls equal to 1. சூப்பர், ஏதோ ஒரு நம்பர் கரெக்ட். ஈஸி, மேக் இட் ஃபாஸ்ட். 23. நோ. அடுத்து 27. இல்லை. I am sorry, by mistake ரெண்டு தடவை என்டர் பிரஸ் பண்ணிட்டேன். I'm really sorry, it's my mistake, really sorry for it. Satish, I'm really sorry. Somehow ஒரே ஒரு நிமிஷம், you played again. Satish, you played again. 75. Okay, bulls equal to 1. நீங்க ஸ்டார்டிங்ல ஈஸியா வந்துருச்சு. நெக்ஸ்ட் 78. சூப்பர், என்ன நம்பர்னு ஒரு நம்பர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எதுக்கு திருப்பி 7 வருது? 7 தான் பிக்சர்லயே இல்லையே. 74 எதுக்கு வருது? 78 கொடுக்கும்போது bulls equal to 0, house equal to 0 என்ன அர்த்தம்? 7 8 பிக்சர்ல இல்லன்னு அர்த்தம். 75ல தான் நம்பர் முடியணும். bulls என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் கரெக்டான பொசிஷன். 75ல ஒரு நம்பர் கரெக்டான பொசிஷன்னா 7 இல்லன்னு ஆயிடுச்சு. அப்ப 5 தான் கரெக்டான பொசிஷன். 5 செகண்ட் டிஜிட் தான் இருக்கணும். வரேன் ரீசன். நெக்ஸ்ட் சதீஷ், உங்களோட நெக்ஸ்ட் கெஸ் என்ன சதீஷ்? சதீஷோட நெக்ஸ்ட் கெஸ் 85. ஓகே, சதீஷ் அடுத்த கெஸ். சதீஷோட அடுத்த கெஸ் வேற யாரும் டைப் பண்ணாதீங்க. சதீஷோட அடுத்த கெஸ் நான் கன்ஃபியூஸ் ஆறேன் ஆன்சர்ஸ்ல. சதீஷோட அடுத்த கெஸ் 65. கங்க்ராட்ஸ், 4th அட்டெம்ப்ட்ல ஜெயிச்சிட்டீங்க. டெடிஷன், உங்களுக்கு உண்டான சான்ஸ். நான் உங்க பேரை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. டெடிஷன், யூ கேன் ட்ரை டு பிளே. ரைட், வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கெஸ்? 56. குட். நெக்ஸ்ட் 78. வாவ், bulls equal to 1. Next 84. சூப்பர், ஈஸி ஆயிடுச்சு உங்களோட ஒர்க். 73. நெக்ஸ்ட் 71. மை பேட். ஆப்ஷன்ஸ் ஆர் சூப்பர், கண்டுபிடிங்க. சான்சஸ் போய்கிட்டே இருக்கு. 79. ஊப்ஸ், போயிடுச்சு. லாஸ்ட் அட்டம், ஜெயிச்சே ஆகணும். ரீசன் 72. I'm sorry, it is 70. முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு இந்த கேம்? How is this game? Good. மத்தவங்க கிட்ட பதிலே வரல. இந்த கேம் எப்படி இருக்கு?